மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழும் அன்பிற்கினியவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வழியில் இறை வார்த்தையை அவர் தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா என்று கேட்டார்கள் எம்மாவூஸ் சீடர்கள். மாதா தொலைக்காட்சி வழியாக அன்றாடம் இறை வார்த்தையை கேட்கின்ற அத்தனை உள்ளங்களும் உருகி ஆண்டவரில் வாழ வேண்டும் என்று பெரிதும் விழைகின்றோம். இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறை வார்த்தை பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 22 முதல் 33 வரை உள்ள இறை வசனங்கள். முதல் பகுதி, அதாவது 14வது வசனம், அதே போல் 22 23 வரை. 14வது வசனத்தில் இங்கு யூத மக்கள், எருசலேம் வாழும் மக்களும் என்று சொல்லப்படுகிறது. இங்கு யூத மக்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள்? யூத மக்கள் அனைவரும் என்றால் பாலஸ்தீனத்தில் உள்ளவர்கள். அதே நேரத்தில் சிதறி போன மற்ற நாடுகளில் வாழக்கூடிய யூதர்கள் உள்ளடக்கியதான் இங்கு யூத மக்கள் என்று. எருசலேமில் வாழும் மக்கள் என்று ஏன் குறிப்பிட்டு சொல்கிறார் எனில், இங்கு எருசலேமில் உள்ள மக்கள்னா யூதர்களுக்கும் திருத்தூதர்களுக்கும் உள்ள உறவை அங்கு குறிப்பிடுவதற்காக இங்கு எருசலேமில் உள்ள மக்கள் என்று சொல்வதாக சொல்வார்கள். ஆகவே இங்கு யோவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மேற்கோளுக்கு பிறகு உள்ள பகுதி என்பது வருகிறது. ஆனால் இன்றைய வாசகம் என்பது இயேசு யார் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் இதை 3 பகுதியாக பிரிப்பான். இயேசு யார் என்பதை 3 பகுதியாக பிரிக்கிறார். முதல் பகுதி 22வது வசனத்தில் வல்ல செயல்கள், அடையாளங்கள் வழியாக இயேசு யார் என்பதை நிரூபிக்கிறதாகும். 23வது வசனம் அவருடைய இறப்பு வழியாக இயேசு யார் என்பதனையும், அதே போல் உயிர்ப்பு வழியாக 24 33 வரை இயேசு யார் என்பதை நிரூபிப்பதாகவும் இங்கு இருக்கிறது. இங்கே 22வது வசனத்தில் பார்க்கணும், இஸ்ராயல் மக்களே என்று அவருடைய உரையில ஒரு மாற்றத்தை பார்க்கணும். யூதர்கள், எருசலேம் மக்கள், இங்கே இஸ்ராயல் மக்கள் என்று தொடங்குறார். ஏன் தொடங்குறார் அப்படின்னா, இஸ்ராயலுடைய முக்கியமான கதை மாந்தராக இருக்கின்ற தாவீதை பற்றி பேசப்போகிறார். உடனடியாக பேசப்போகிற நிலையில் இஸ்ராயல் மக்கள் என்று அவருடைய பேச்சில் ஒரு கூர்மைத்தன்மையை பார்க்கின்றோம். இங்கே அதே நேரத்தில் ஒரு முரணை பார்க்கிறார். நீங்கள் இதை செய்தீர்கள், கடவுள் அதை செய்தார் என்று மக்கள் செய்த செயலையும் கடவுளுடைய அரும்பெரும் செயலையும் ஒப்பிட்டு பார்த்து, இந்த நீங்கள் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்ட, அவர்கள் செய்த தவறை நேரடியாக சுட்டிக்காட்டாமல் கடவுள் செய்த நன்மையை சுட்டிக்காட்டி இவருடைய தவற்றை இவர்கள் உணர்ந்து கொள்ள அவர் வழிவகுக்கிறார். இயேசுனுடைய அருஞ்செயல்களை பற்றி பேசுகின்ற பொழுதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எதிரிகள் யூதர்கள் 2 பேருமே அங்கீகரித்தாங்க. அப்போ இயேசுவை பற்றி இங்கே அறிவிக்கின்ற பொழுது பேதுரு அவருடைய அருஞ்செயல்களை பற்றி பேசுகிறாருன்னா, ஆனால் அருஞ்செயல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் எதிரிகளும் ஏற்றுக்கொண்டாங்க. எடுத்துக்காட்டு லூக்கு 11:15, அதே போல் யோவானர் செய்தி 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிக்கோதேமு கூட அதை ரொம்ப இது பண்ணுவார். அதே போல் 11:47 பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுனுடைய அருஞ்செயல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. ஆகவே அந்த அருஞ்செயல், வல்லச்செயல்களை வைத்து இயேசு யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அந்த தன்மையாக இங்கு சொல்லப்படுகிறது. அதே போல இறப்பின் வழியாக யார் என்று நிரூபிக்கின்ற பொழுது பேதுரு இது கொலை என்பதை விட இது கடவுளுடைய முன்திட்டம். நீங்கள் அவரை கையளித்தீர்கள் சாவுக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளுடைய திட்டத்தின்படி எல்லாம் நடந்தது. ஆனால் கடைசியாக ரொம்ப முக்கியமாக இதில் இருக்கிற ஒரு வசனம் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க இயலவில்லை. அந்த பகுதி வல்ல செயல்கள் செய்தவர், அவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம தெரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் இத்தகைய சாவுக்கு கையளிக்கப்பட்டார். இருந்தாலும் சாவுக்கு கையளிக்கப்பட்டது அவருக்கு முற்றுப்புள்ளி அல்ல. மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியாது என்று ஆண்டவருடைய உயிர்ப்பை எடுத்துரைக்கின்ற இந்த பகுதி. பேதுருடைய உரை என்பது யூதர்களுக்கு, அப்போ அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அப்போ இங்கே உயிர்ப்பையும் அவர் நிரூபிக்கின்ற பொழுது என்னன்னா, பழைய ஏற்பாட்டு மேற்கொள்ள நம்ம காமிக்கிறார். ஏன்னா திருத்தூதர் திருப்பாடல் 16:8-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது உயிர்ப்பை முன்னறிவிக்கக்கூடிய பாடல். ஆகவே தான் தாவீதினுடைய அந்த பாடலை எடுத்து இங்கே இயேசுனுடைய உயிர்ப்பை நிரூபிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ஏன்னா ஒருவேளை யூதர்கள் இயேசுனுடைய உயிர்ப்பின் மீது பலவிதமான தவறான கொள்கைகளை, தவறான செய்திகளை பரப்புகின்ற பொழுது உயிர்ப்பு என்பது நடந்தது. அந்த உயிர்ப்புக்கான ஒரு முன்னோட்டமாக திருப்பாடலில் எப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அதன் அடிப்படையில் இயேசு எவ்வாறு உயிர்த்திருக்கிறார் என்பதை இங்கு அழுத்தமாக சொல்கிறார். இங்கே தாவீதை பற்றிய ஒரு பதிவை இங்கே தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இது ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லூக்கா நற்செய்தி 1 பார்க்குற இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பில் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்றும்
அதன் இடத்துல உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் என்று இயேசு பிறப்பின் போது முன்னறிவிக்கப்பட்ட அதே வார்த்தைகளை எடுத்து ஏறக்குறைய லூக்கா இந்த உரையில கையாளுகிறார். அப்ப இதை லூக்கா எழுதிய உரையாகத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பேதுரு அந்த நேரத்துல பேதுருடைய வாய்மொழியால இந்த லூக்கா பதிவு செய்கிறார். பதிவு செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதை ஒரு கான்ட்ராஸ்ட் ஃபிகராக வைக்கிறார். தாவீது முன்னுரைத்தார், என் ஆன்மா படுகொலையை காண விட மாட்டேன்னு. ஆனா தாவீதுடைய கல்லறை நம்ம நடுவில் இருக்கு. அப்ப தாவீது தன்னை பற்றி சொல்லவில்லை, தனக்கு பின்னால் அரியணையில் வரப்போகின்ற ஒருவரை பற்றி இறைவாக்காக சொன்னார் என்று இயேசுவை அங்க தாவீது இறைவாக்காக சொன்னது மாதிரி சொல்கிறார். அப்ப ஒரு பக்கம் தாவீதை அரச நிலையிலிருந்து இறைவாக்கு நிலைக்கு உயர்த்துகிறார், இரண்டாவது பக்கம் தாவீதில் முடிவுற்றது இயேசுவில் தொடர்கின்றது என்று இயேசுவை தாவீதை விட உயர்வாக வைக்கின்றார். ஆக தாவீது என்ற ஒரு கதைமாந்தர் இஸ்ராயல் மக்களுக்கு மிகவும் முக்கியமானவர். அந்த முக்கியமான கதைமாந்தருடைய வார்த்தைகளின் வழியாகவே இயேசுவை இன்னும் அதிக முக்கியமானவராக காட்டி மெஸ்ஸியா என்று அறிக்கையிடச் செய்கின்றார் பேதுரு. நம்ம சென்ற வாரம் பார்த்தோம், பேதுருவனுடைய அந்த உரையில் பின்னாளில் கொர்நேலியுவுக்கு அளிக்கிற உரையில் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். இப்படி சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு செல்லுகின்ற ஒருவருக்கு கூட இயற்கையாக அல்லது செயற்கையாக துன்பங்கள் வருவது சாத்தியம்தான். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலும் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதற்கு இந்த தாவீதினுடைய அருமையான பாடல். இதிலிருந்து நாம் ஆறுதல் பெற வேண்டும். நன்மை செய்ய துன்பங்களை மனமோந்து ஏற்க இறுதியாக கடவுள் நம்மை பார்த்து கொள்வார் என்ற உறுதியோடு வாழ இந்த பகுதி உண்மையாகவே நமக்கு துணை புரியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். அதே போல் இங்கே இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சாட்சி, அதாவது திருத்தூதர்கள் வந்து இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்புக்கு சாட்சியாக இருப்பது போல 33வது வசனத்தில் சொன்னா, தூய ஆவியை பெற்றுக்கொண்டதால் நீங்களும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே மறைமுகமாக சொல்கிறார். அப்போ இந்த நம்ம சொன்னோம், அதாவது இந்த நூலுடைய நோக்கம் என்பதே சான்று பகிர்தல். அப்போ சான்று பகரில் வந்து எருசலேமில் சான்று பகர்வது, அதுவும் குறிப்பாக முதல்ல தொடக்கத்திலேயே யூதர்கள்ட்ட திருத்தூதர்கள் சான்று பகர்றாங்க. அந்த சான்றின் வழியாக யூதர்களையே சான்று பகர வைப்பது. அந்த யூதர்களை எப்படி சான்று பகர வைப்பதுனா, தூயாவினுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்களும் இதற்கு சான்று பகர்கள் என்று சொல்வது. அறிவிப்பிலிருந்து மனமாற்றத்திற்கான அழைப்பு, அந்த மனமாற்றத்திற்கான அழைப்புக்கு இடையில இருப்பது சான்று பகர்தல். பிரியமானவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள இறைவசனங்கள். 1ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வாழ்த்து சொல்வார், 3-5 வரைக்கும் ஆசிர் சொல்வார், 6-9 வரைக்கும் நம்பிக்கை, அதனால் வரக்கூடிய கைமாறு, 10-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவாக்கு தன்மை சொல்வார். ஆனால் அதற்கு பிறகு 13-16 வரைக்கும் அதான் வந்து செயல்பாட்டிற்கான மனநிலையை தயாரிக்க வேண்டும். அவ்வாறு தயாரிக்கின்ற பொழுது 14வது வசனத்தில் ரொம்ப என்ன சொல்வார்னா, கீழ்ப்படுதலுக்கான அழைப்பு இருப்பார். 16வது வசனத்தில் வந்து உங்களுக்கு தூய்மையாக இருப்பதற்கு அழைப்பு. ஏன்னா கடவுள் தூய்மையாக இருக்கிறார், ஆகவே நீங்களும் தூய்மையாக இருங்க என்று சொல்லக்கூடிய அழைப்பு. இப்போ தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு அடுத்த கட்டமாக நமக்கு எப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து கடவுளை தந்தையாக பார்ப்பது, கடவுளை தந்தையாக பார்த்து அந்த தந்தையோடு நம்ம இணைக்கின்ற பொழுது எப்படி நாம் தூய்மையான வாழ்வு, அப்போ தூய்மையான வாழ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. தந்தையை என்று அழைத்து மன்றாடுபவர் என்று சொல்லக்கூடிய பேதுரு, இந்த தந்தை என்ற வார்த்தை உடனடியாக பேதுருவுக்கும் அவருடைய திருத்தூதர் சமூகத்துக்கும் உடனே இயேசுடைய வார்த்தைகளை தான் நினைவு கொண்டு வந்திருக்கும். ஸோ உங்கள் வானக தந்தை நோக்கி இவ்வாறு மன்றாடு என்று சொல்லக்கூடிய, அப்போ இயேசு சொன்ன அதே அப்பா அனுபவம் இந்த திருத்தூதருடைய குழுமமும் பெற்றிருப்பதை பார்க்கின்றோம். ரெண்டாவது, நீங்கள் கடவுளை தந்தையாக அழைக்கின்ற அளவுக்கு நெருக்கி விட்டீர்கள், அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைத்துவிடும் என்பது கிடையாது. அந்த நிலைக்கு இவர்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக தூய வாழ்வு வாழ வேண்டும். ஆக வாழ்வு என்பது, தூய்மை என்பது அந்த தந்தையை அழைக்கின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சேர்ந்து வருவதல்ல. இவர்கள் தாங்களே அதை செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில தான், கொடுக்கப்பட்ட நிலையிலிருந்து இவர்கள் தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு அவர்களை அழைக்கிறார். ஆனால் 17வது வசனத்துல தந்தையாக இருக்கிறார். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று நடுவராகவும் இருக்கிறார். அதனாலதான் அதில் வந்து அடுத்து சொல்லுவார், அவரவர் செயல்படியே திருப்பு வழங்குகிறார். அப்போ இங்கே வந்து முதல்ல வந்து தந்தைக்குரிய அந்த இரக்கத்தன்மை என்பது இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் நடுவராக இருக்கின்ற பொழுது உங்களுடைய செயலுக்கு, இதை வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து குறிப்பாக மீட்பு என்பது அவருடைய செயலுக்கு ஏற்ப இருக்கும் என்பதனை பவுலடியார் சொல்லுவார். ரோமியர்கள் திருமுகம் 2:6, 2 கொரிந்தியர் 11:15, 2 தீமோத்தேயு 4:4, யாக்கோபு 1:19-20 எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரவர் செயலுக்கு ஏற்றார் பொழுதுதான் இந்த மீட்பு என்பது இருக்கும் என்பதனை இங்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது, இந்த நம்பிக்கையாளர்கள் இந்த உலகில் கடவுளுக்கு அஞ்சி அந்நியராக வாழ வேண்டும் என்கின்ற கருத்து, அந்த முதல் கருத்து. நம்ம பழக்கமாக சொல்லுவோம், ஊரோட ஒத்து வாழ அப்படின்னு சொல்லுவோம். ஊரெல்லாம் தப்பு செய்யும்போது நம்ம ஒத்து வாழணுமா? நிச்சயமாக கிடையாது. நீ தனி மனிதனாக
நற்செய்திக்கு எதிரானவற்றை எதிர்ப்பதுதான் நீ நம்பிக்கையாளராக இருப்பதன் அர்த்தமே தவிர எல்லாரும் ஒரு தவறை செய்கிறார்கள் என்றால் நீ செய்யக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் சரி. இன்றைக்கு பாவங்கள், குற்றங்கள், இவையெல்லாம் பாவங்கள் அல்ல, குற்றங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பரவலாகிவிட்டது. ஆனால் நம்பிக்கையாளர்கள் உலகிலிருந்து அந்நியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது நற்செய்திக்கு முறைகேடான மதிப்பீடு எப்படி இருந்தாலும் 10 பேர் தவறை செய்தாலும் நான் நற்செய்தி வழியில் தான் வாழ்வேன் என்று சொல்லுகின்ற வாழ்க்கை முறை நம்பிக்கையாளர்களுடையதாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் கடவுளுக்கு அஞ்சி நீங்கள் அந்நியராக வாழுங்கள். இதில் வந்து அந்நியருங்கிறது வந்து பழைய ஏற்பாட்டு கருத்து தான். ஏன்னா எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அந்நியராக இருந்தார்கள். அதை வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து விடுதலை பயணத்திலலாம் அதிகமாக வலியுறுத்துவார். ஆகவே அங்கு அந்நியராக இருக்கின்ற பொழுது எவ்வாறு வந்து மீட்கப்படுவாங்க? ஏன்னா அந்நியர்களாக இருக்கின்ற பொழுது தான் கடவுளுடைய இறக்கம் என்பது அவர்களுக்கு மீட்பு கொடுக்கப்படும் என்பது. அதுக்கு நீங்கள் சொன்னது போல அந்த அச்சம் என்பது எதற்குனா கீழ்ப்படிதல். எங்கே வந்து உங்களுக்கு அச்சமும் நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே கீழ்ப்படிதல் இருக்கும். அதை வந்து இணைச்சட்டம் 28:58 சொல்லப்படும். ஆகவே இந்த கீழ்ப்படிதல் தான், இந்த இறை அச்சம் கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கு என்னன்னா மீட்புக்கு அழைத்து செல்லும். அப்போ மீட்புக்கு அழைத்து செல்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அச்ச உணர்வோடு அந்நியராக இருக்க வேண்டும் என்பதான் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி. தொடர்ந்து பேதுரு வந்து அவருடைய பழைய ஏற்பாட்டு பழிமுறைகளை நினைவு கொண்டு வருகிறார். பொன், வெள்ளி, ரத்தம் இந்த 3 பழி பொருட்களாக பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக வெள்ளி எசாயா 52:3 ரத்தம் லேவியர் 17:14. இந்த 3 பழி பொருட்களையும் சுட்டிக்காட்டி உங்களுடைய மூதாதையருடைய பாவங்கள், தவறுகளுக்கு பழியாக இவையெல்லாம் கொடுக்கப்பட்டன, நஷ்டஈடாக கொடுக்கப்பட்டன. ஆனால் இவையற்றையெல்லாம் கடந்து மாசு மறுபற்ற கிறிஸ்து பழியாக்கப்பட்டிருக்கிறார், நீங்கள் மேன்மையானவர்கள் என்று பேதுரு முன்வைக்கிறார். இதைத்தான் நம்முடைய இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞர்களை பார்த்து அந்த கிறிஸ்து வாழ்கிறார் என்ற மடலில் சொல்லும்போது கிறிஸ்து உங்களை மீட்கிறார் என்ற அந்த உண்மையை சொல்லுகின்ற இடத்துல இதே கருத்தை தான் வலியுறுத்துகிறார். நீங்கள் வந்து விலை மதிப்பற்ற ஒரு இரத்தத்தால் வாங்கப்பட்டிருந்தால் நீங்கள் விலை மதிப்பில்லாதவற்றுக்கு உங்களை விற்று விடாதீர்கள் என்று சொல்கிறார். அப்ப இவர்களும் விலை மதிப்பற்றதற்கு விற்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த இயேசுடைய விலை மதிப்பற்ற ஒரு நிலையை சுட்டி காட்டுகிறார். ஒரு விதத்துல நம்முடைய மாண்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்காக உயிரளித்தவர் யார், யாருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவாங்க, அபிரகாம் லிங்கனுடைய இறுதி ஊர்வலம் நடக்கின்ற போது ஒரு கருப்பு இன பெண்மணி தன்னுடைய குழந்தையிடம் அபிரகாம் லிங்கனுடைய உடலை சுட்டிக்காட்டி, இதோ பார், உனக்காகவும் எனக்காகவும் உயிரை கையளித்தவர் இங்கே போகிறார் பார் என்று சொன்னார்களாம். அதான் இன்னைக்கு பேதுரு சொல்றார், அந்த மீட்புக்கான விலை மீட்பராகவும் இருப்பது. எடுத்துக்காட்டுக்கு லேவிய நூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25ஆம் அதிகாரத்தில் அந்த கோயல் யார் இருப்பா, அதை மீட்பராக இருப்பது. அப்போ இங்கே வந்து இயேசு மீட்பராக இருக்கிறார். அங்கே வந்து மீட்பர் வந்து பொருளை தான் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளை கொடுத்து மீட்டெடுத்தாங்க உறவினர்களை. ஆனால் இங்கு வந்து இயேசு தனது ரத்தத்தை கொடுத்து அங்கு மீட்டெடுக்கிறார். ஆகவே இங்கு வந்து அதனால தான் இது விலை உயர்ந்தது. நம்முடைய திருச்சபையுடைய மறைக்கல்வி கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 18:12 நம்ம பார்க்கிறோம். இறையியல் மதிப்பீடுகள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு அவற்றை பற்றி சொல்லுகிறது. அதை நம்ம வழக்கமாக 1 கொரிந்தியர் 13 பவுலடியார் குறிப்பிடுவதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் பேதுரு குறிப்பிடுவதாக ஒரு பகுதியை நம்ம இதை இறையியலால் பார்க்குறாங்க. எப்படின்னா இன்றைய 2ஆம் வாசகத்துடைய இறுதியில் பார்க்கிறோம் நம்பிக்கை, எதிர்நோக்கு. அதுக்கடுத்து 23-22 நாம பார்த்தோம் என்றால் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கு ஒரு ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். அதோட சேர்ந்து கடவுள் என்பது மட்டுமல்ல, ஆண்டவருடைய உயிர்ப்பு இதற்கு நம்மை இட்டு செல்கிறது. அதுதான் பாருங்க, இயேசுனுடைய உயிர்ப்பு நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல உயிர்த்தது அவருக்காக மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக நமக்காக, நாம் நற்செயல்களில் ஈடுபடுவதற்காக, நாம் நம்புவதற்காக, நாம் எதிர்நோக்கி இருப்பதற்காக, அதனுடைய வெளிப்பாடாக பிறர் அன்பு செயல்களில் ஈடுபடுவதற்காக. இங்க இறை வார்த்தையால் நீங்கள் புது பெறப்படுகிறார். அதான் கடைசி வசனம் 23வது. இறை வார்த்தையை பற்றி பேசுகின்ற பொழுது எபிரேயர் சொல்வாங்க உயிருள்ளதாக சொல்வார். அதே தான் இங்கேயும் வந்து பேதுரு சொல்வார், உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளுடைய வார்த்தையால் நீங்கள் புது பெறப்படுகிறீர்கள். இந்த 3 முக்கியமான இறையியல் விழுமியங்கள் அல்லது தியலாஜிக்கல் வெர்ச்சுஸ், இவை எல்லாவற்றையும் வளர வைப்பது ஆண்டவருடைய வார்த்தை. அதற்கு அச்சாரமாக இருப்பது கடவுள், முக்கியமாக உயிர்த்த ஆண்டவர் என்பதை நம்ம இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தியிலிருந்து 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரை ஒரு நீண்ட பகுதி. உயிர்த்த ஆண்டவர் எம்மாவுஸ் சீடர்களுக்கு காட்சி அளித்த அந்த பகுதி, அதை பற்றி இப்போது பார்ப்போம். இறை வார்த்தை விளக்கம் இறுதி ராவுணவு.
இது ரெண்டையும் தொடர்புபடுத்தி இயேசுனுடைய உயிர்ப்பை இங்கு சொல்வது இது வந்து இவருக்கு லூக்காவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமாக இருக்கிறது. அதே போல் இங்கு இவர் சொல்லக்கூடிய இந்த எம்மாவுஸ் நிகழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா பழைய ஏற்பாட்டோட ஒப்பிடக்கூடியதாக சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு தொடக்க நூல் 18:1-15 அங்கே வந்து மாமரியில் வந்து ஆபிரகாம் சாராவுக்கு வானதூதர் தோன்றுவது. ஆகவே அங்கே வானதூதர் தோன்றுகின்ற பொழுது யாருன்னு தெரியாது, கடைசியில் விருந்தோம்பல். ஆகவே இங்கேயும் வந்து இயேசு தோன்றுவது யாருக்கு என்று தெரியாது, ஆகவே கடைசி விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பல் வழியாக கண்டுகொள்வது, அங்கேயும் விருந்தோம்பல் வழியாக கண்டுகொள்வது. அதனால தான் வந்து இந்த நிகழ்ச்சியும் அந்த ஆபிரகாம் சாராவுக்கு வானதூதர் தோன்றக்கூடிய நிகழ்ச்சியும் ரெண்டு பேத்தையும் கூட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. லூக்கா நற்செய்தியுடைய இலக்கிய திறமைன்னு பார்க்குறப்ப லூக்கா நற்செய்தியாளர் ஒரு வரலாற்று தன்மையோடு நிறைய எழுதுவார். அதனால் அதற்கு ஒரு காரணமாக பார்க்குறோம். எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள, அப்போ லூக்காவுக்கு அந்த இடம் தெரிந்திருக்கிறது. அவருடைய வரலாற்று தன்மைக்கு ஒரு ஆதாரமாக இது இருக்கின்றது. லூக்கா நற்செய்தியுடைய 3 கூறுகள் இங்கே வெளிப்படுது. முதல் கூறு வந்து வழி. நம்ம லூக்கா 9 பார்க்கின்றோம், விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே அவர்கள் வழிநடங்க செல்ல. அப்போ அங்கே தொடங்குற வழி இங்கே தான் நிறைவடைகிறது. அப்போ வழி என்பது முக்கியமான ஒரு இலக்கிய கூறு லூக்காவில். இரண்டாவது காண்பதுதான் நம்பிக்கை, அதுவும் லூக்காவில் உண்டு. ஸோ அது கடைசியாக இயேசுவை இந்த அப்பம் பிடுதலில் காண்கிறார்கள். மூன்றாவது விருந்தோம்பல். ஸோ மார்த்தாவுடைய விருந்தோம்பலை நம்ம பார்க்கின்றோம். அதே மாதிரி அதே விருந்தோம்பல் நிகழ்வு. இந்த 3 இலக்கிய கூறுகளையும் பார்க்கின்றோம். லூக்காவுடைய வரலாற்று தன்மைக்கு சான்றாகவும் இந்த பகுதி இருக்கின்றது. அந்த வாரத்தின் முதல் நாள் பாருங்க, ஒரு பெரிய பயணம் எருசலேமிலிருந்து எம்மாவுஸுக்கு, எம்மாவுஸிலிருந்து எருசலேமுக்கு. அந்த 2 பயணமுமே அன்றைக்கே நிகழ்வதாக இங்கே நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த பயணத்தில் ஆண்டவர் இல்லாத நிலையிலே ஒரு பயணம், ஆண்டவர் இருக்கிறார் எனும் போது இன்னொரு பயணம். நம்முடைய நம்பிக்கை பயணம் எல்லாம் இப்படி ஆண்டவரோடு செய்கின்ற பயணமாக, ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்கின்ற பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி பகுதி ஒரு மிகப்பெரிய சான்று. இதில் இன்னொன்று என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, இதுவரைக்கும் மற்ற நற்செய்தியாளர்கள் அனைவருமே இயேசுனுடைய உயிர்ப்பு காட்சி என்பது தாம் அன்பு செய்தவர்களுக்கு அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய திருத்தூதர்களுக்கு கொடுப்பார். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த 2 நபர்களுமே அந்த பட்டியலில் இல்லை. அன்பு செஞ்சவருடைய பட்டியலும் இருக்க மாட்டாங்க, அதே போல் திருத்தூருடைய பட்டியலும் இல்லை. வந்து அன்பு செய்தவர்கள், அதுக்கப்புறம் வந்து திருத்தூதர்கள், மூன்றாவது வந்து ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்பது திருச்சபையின் அடையாளமாக கூட சித்தரிக்கிறது தன்மையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இங்கே எம்மாவுங்கிறது அவருடைய தற்காலிக ஆறுதலாக இருக்கின்றது. எருசலேம் வந்து அவர்களை ஏமாற்றி விட்டது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரமாணிக்கமின்மையில் இவங்க எருசலேமை விட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் பெண்களுடைய சாட்சிகள் அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஒரு பின்புலத்தில் தான் எம்மாவு என்ற ஒரு தற்காலிகத்தை தேடி அவர்கள் போகிறாங்க. இயேசுவோட இங்கே புரிதலை பார்க்குறோம். இயேசு அவர்களை குற்றம் சுமத்தவோ அவர்களை கடிந்து கொள்ளவோ இல்லை. அவர் கேட்கறதுல நீங்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார், அவர்களுடைய பேசுகின்ற நிலையிலிருந்து அவருடைய அந்த உரையாடலை தொடங்குகிறார். அது ஒரு நல்ல புரிதலாக இருக்கிறது, இயேசுவை பற்றிய ஒரு புரிதல். ரொம்ப ஏமாந்து போயிட்டோம், இஸ்ராயலை மீட்கப் போகிறவர் அவர்தான் என்று காத்திருந்தோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இல்லாமல், அவருடைய வார்த்தை இல்லாமல், அவருடைய பிரசன்னம் இல்லாமல் அவர் கைவிட்டு விட்டார் என்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலை, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிற மக்களுக்கு நம்பிக்கையாக ஆண்டவர் வருகிறார். அப்பத்தை பிட்கையில் அவரை கண்டுகொண்ட பிறகு, நம்பிக்கை ஊட்டப்பட்ட பிறகு அவர்கள் நினைப்பதே வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை இல்லாத அத்தனை பேருக்கும், குழப்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது வந்து ரொம்ப நல்ல பகுதியாக இருக்கிறது. ஏன்னா இயேசுவோடு இருந்த அந்த சீடர்களை வந்து இயேசுனுடைய போதனையை பல முறையை புரிஞ்சுக்க முடியல. கூடவே இருந்தவங்க எவ்வாறு வந்து யூதர்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கையின்மையால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ, இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் தங்களுடைய அறியாமையினாலேயோ அல்லது மற்றவைகளாலேயோ என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அங்கு கண்கள் என்பது பார்த்தீங்கன்னா முழுமையாகவே எப்பொழுதுமே மறைக்கப்பட்டிருக்கும். அப்போ அது எப்பொழுது வெளிப்படும், மீண்டும் இயேசு தான் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இங்கு இந்த காணுதல் என்பது மீண்டும், அதாவது காணுதல் என்பது அவர்களை மீட்டெடுத்தல், அந்த இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்வது. அப்ப லூக்கா இன்னும் நம்பிக்கை அறிக்கை மட்டும் அவர்களுக்கு கண்களை திறக்கவில்லை, அதையும் தாண்டி இயேசுவோடு தங்குகின்ற அனுபவம், அந்த அனுபவம் தான் அவருடைய கண்களை திறப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போல அதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 20-21 வந்து இயேசுவை ஒரு நிறைவு கால இறைவாக்கினாலும் அவங்க சித்தரிக்கிறார். அவங்க வந்து இயேசுவை வந்து ஒரு இறைவாக்கினராக உயர்த்தக்கூடியவர், அவர் தான் நிறைவு கால இறைவாக்கினர், எல்லாவற்றையும் அவரில் நிறைவேறுகிறது என்ற ஒரு தன்மை தன்னுடைய விளக்கத்தில் சொல்றார். அதான் அவங்க முதல்ல அவங்க சொல்றது வந்து அவர் இது நாள் வரை சொல்லிலும் செயலிலும் வல்லவராக இறைவாக்கினராக இருந்தார்ன்ற ஒரு பகுதி. அது முழுமை பெறுவது உயர்த்த ஆண்டவர் தம்மையை காண்பிக்கும் போது தான் அந்த முழுமை பெறுகிறது. நீங்க சொல்றது போல இறைவாக்கு அனைநூல் எந்த நூல்னு சொல்லி குறிப்பிடவே இல்லை. லூக்கா வந்து சும்மா சொல்லவில்லை. ஆனால் இதை பற்றி நமக்கு வந்து மெசியாவை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து எஸ்ஏ இணைச்சட்டம் 18-15, திருப்பாடல் 2:7, 16-10, எஸ்ஏ 53, தானியேல் 7:13, ஆமோஸ் 9, இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார்.
அனைத்து மோசையிலிருந்து அனைத்து இறைவாக்குகள் சொன்னதை வந்து இவர் விளக்கினார் என்பதை வந்து இந்த பகுதியெல்லாம் அனைத்தையுமே உள்ளடக்கி அவர் சொல்கிறார். உண்மையாகவே ஆண்டவரோடு வழி நடக்க அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தைகளும் நமக்கு முக்கியமாக தெரிகின்றன. எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. இதைத்தான் வந்து புனித 2ஆம் யோவான் பவுலும் தன்னுடைய அந்த நற்கருணை பற்றிய திருத்தூது ஊக்கவரையில மானை நோபிஸ்கும் தோமினே, எங்களோடு தங்கும் என்று மிக அழகாக பதிவு செய்கிறார். இப்போ எங்களோடு தங்கும், அதில் அவர்கள் விடுக்கின்ற அந்த அழைப்பு வந்து விருந்தோம்பலுக்கான, அமைதிக்கான, சகோதரத்துவத்திற்கான அழைப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு அந்நியருக்கும் இவர்கள் விருந்தோம்பல் செய்யக்கூடிய ஒரு மனநிலை பார்க்கிறது. இது வந்து சீடர்களிடம் இருக்கின்ற ஒரு பரந்த மனப்பான்மையை காட்டுகிறது. இவர் யாரென்று தெரியாது, திடீரென்று நம்மோட வழிப்பயணத்தில் சேர்ந்தார், பட் அவரை நம்ம விருந்தோம்பலில் அழைக்கிறார்கள். அப்போ நமக்கு ஒரு திறந்த மனத்தோடு நம்ம இன்று அந்நியர்களை பார்க்கின்றோமா என்று நம்ம கேள்வி கேட்கவும் நமக்கு தூண்டுகிறது இந்த பகுதி. ஆண்டவர் யார் மீதும் தன்னையே இம்போஸ் பண்ணிக்கொள்ள வலுக்கட்டாயமாக வர விரும்பவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் வேண்டுமானால், அவருடைய வார்த்தை வேண்டுமானால் நீயாக அவரிடம் வேண்டுகோள் எடுக்க வேண்டும். நீ வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். சில நேரத்தில் சில பேர் ஆசீர்வாதத்தை கூட தேட மாட்டேன் என்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம், ஆண்டவரே எங்களோடு தங்கும், இது நம்முடைய இடைவிடாத ஜெபமாக இருக்க வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நற்கருணை பிரசனம், அதாவது நற்கருணையில் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதி ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க. ஏன்னா இங்கு எப்பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள், அவர்கள் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கின்ற பொழுது, அப்படின்னா அவருடைய பிரசனத்தை எப்பொழுது உணர்கிறார்கள், அந்த நற்கருணையில் உணர்வது. லூக்கா நற்செய்தியில் அந்த நற்கருணை சொல்லும்போது நற்கருணை ஏற்படுத்துகின்ற அந்த நிகழ்வுல பார்க்கிறோம். லூக்கால இயேசு சொல்வார், இறையாட்சி வரும் வரை இதை நான் உண்பதில்லை அப்படிம்பாரு. ஆனா இங்கே உண்கிறார். அப்ப எதை காட்டுகிறார்? இறையாட்சி வந்து விட்டது, தன்னுடைய உயிர்ப்பில் இறையாட்சி நிறைவேறிவிட்டது என்பதை காட்டுவதாகத்தான் இந்த உண்ணுதல் என்ற ஒரு நிகழ்வை நாம பார்க்கின்றோம். ஆக இன்றைய நமக்குடைய வாழ்க்கையில பார்க்கிறப்போ அவருடைய துன்பம், மடமை, தயக்கம், இந்த மூணுமே மறைகிறது. சிலருடைய துன்பம், மடமை, தயக்கம் மறைந்து மகிழ்ச்சி, உற்சாகம், மறு அர்ப்பணம். ஆகையினால்தான் அவங்க உடனடியாக எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. அப்ப இயேசுவை சந்தித்த பிற்பாடு வாழ்க்கை முழுவதுமாக மாறுவதை பார்க்கிறோம். வந்து நம்முடைய கத்தோலிக்க திருப்பலி அதனுடைய முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடவே முடியாது. என்னிடம் குறிப்பாக மடகாஸ்கரில் பணிபுரிந்த சில அருள் சகோதரிகள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர், ஒரு திருப்பலிக்காக நாங்கள் 20 கிலோமீட்டர் கூட நடந்து சென்றிருக்கிறோம் என்று. பிற சபைகளிலிருந்து சற்று வித்தியாசமாக நம்முடைய வழிபாட்டில் முதல் பகுதி வார்த்தை வழிபாடு எனப்படுகிறது, இரண்டாவது பகுதி நற்கருணை வழிபாடு எனப்படுகிறது. எவ்வளவுதான் உள்ளம் உருகினால் கூட ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லை அவர்கள். வழியில் அவர் இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா என்று. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நற்செய்தி கொண்டாட்டங்கள் எல்லாத்திற்கும் அர்த்தம் உண்டு. அதை விட அதிகமாக அப்பத்தை பிற்கையில் தானே கண்டுகொண்டார்கள். ஆக ஒரு முழுமையான வழிபாடு, வார்த்தையை கேட்டு உள்ளம் உருகுவது. இன்னொரு பக்கம் திவ்ய நற்கருணை, அப்பத்தை பிற்கின்ற அந்த நற்கருணை வழிபாட்டிலே பங்கு கொண்டு தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தை போற்றும் விதத்தில் ஆராதிப்பது என்பதற்கு மிக அடித்தளமாக இந்த பகுதி இருக்கிறது. நற்செய்தியோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்தோம் என்றால், அவர்கள் எம்மாவிலே தங்கிவிடவில்லை, தற்காலிக தீர்வை அவர்கள் தேடவில்லை. நேரம் ஆயிடுச்சு, பொழுதும் போயிடுச்சுன்னு சொன்னாங்க, ராத்திரியா இருந்திருக்கும். உடனடியாக அவர் திரும்பி எருசலேமுக்கு போறாங்க. ஆண்டவர் வந்து நேரம் ஆயிடுச்சுன்னு தங்க சொன்னாங்க. இப்ப உயிர்த்த ஆண்டவர் அடையாளம் கண்டுகொண்ட பிறகு நேரம் ஆயிடுச்சுன்னு அவங்க அங்கேயே இல்லை பாருங்க. அது ரொம்ப உண்மையாவே நல்லா இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா அந்த 11 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க பாருங்க. அங்க போயிட்டு இவங்க வந்து உயிர்த்த ஆண்டவரை கண்ட செய்தியை சொல்ல போகணும்னு பார்த்தா அவங்க வந்து முதல்ல இவங்களுக்கு வந்து அந்த செய்தியை சொல்றாங்க. அங்க அந்த முதல் கிறிஸ்தவரோட இன்னொரு நம்பிக்கை அறிக்கையை பார்க்கிறோம். ஆண்டவர் உண்மையாக உயிரோடு எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார். இது எதை நினைவுபடுத்தியிருக்குன்னா, கண்டிப்பாக சீமோன் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டதை நினைவுபடுத்தியிருக்கு. ஏன்னா சீமோன் வந்து ஆண்டவரை மறுதளித்தார் என்பது தொடக்க காலத்துல ஒரு பெரிய நெருடலாக இருந்திருக்கும். ஆனா சீமோனுக்கும் தோற்றம் அளித்தார் என்று சொல்வது வந்து அப்படி மறுதளித்தவரையும் இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டார், அவருக்கு தோற்றம் தந்தார் என்று சீமோனுடைய முதன்மை தன்மையை காட்டுவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். நம்பிக்கை அற்ற நிலையிலிருந்து நம்பிக்கைக்கு, ஒரு துயரமான சூழ்நிலையிலிருந்து மகிழ்ச்சிக்கு இட்டு செல்கின்ற அந்த உயர்த்த ஆண்டவரின் காட்சி நம் மனதை தொடுகிறது. அன்பர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். உயர்த்த ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டு அவரால் நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்பட்டு தூய ஆவியை பெற்றுக்கொண்ட சீமோன் பேதுரு எப்படி
வல்லமையோடு அவரை அறிக்கையிட்டார். எல்லா மக்களையும் மனம் மாறி அவரை ஏற்றுக்கொள்ள அழைத்தார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் சிந்தித்தோம். தாவீதை கைவிடாத ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மரணத்தின் பிடியில் வைத்திருக்கவில்லை, வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். அவரில் நம்பிக்கை கொண்டு புது வாழ்வு வாழ அழைப்பு நம் எல்லாருக்கும் இன்றைக்கும் விடுக்கப்படுகிறது. சீமோன் பேதுரு தொடக்க திருச்சபையில் உள்ள அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வின் மேன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும், மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் அவர்களுடைய விலை என்பதை உணரச் செய்து தூயோராய் வாழ மீண்டுமாக அழைப்பு விடுக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் எம்மாவுஸ் சீடர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு இறை வார்த்தையை தெளிவாக்கி அவர்களுடைய பிரசன்னத்தில் அப்பத்தை பிட்டு தம்மையே காண்பித்து மகிழ்ச்சியோடு தொடர்ந்து செயல்பட விடுக்கின்றார். இந்த வாழ்வு தரும் இறை வார்த்தை நம் எல்லாருக்கும் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கையை ஆழப்படுத்தி புது வாழ்வு வாழ தூண்டுகின்ற இறை வார்த்தை. ஒரு விதத்தில் நாம் எல்லாருமே உயிர்த்த ஆண்டவராக செயல்படவும் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பணியெல்லாம் துவண்டு போன மக்களோடு துணை சேர்ந்து நடப்பது, அவர்களுக்கு இறை வார்த்தையை தெளிவாக்குவது, ஏன் தேவையானால் அவர்களை கடிந்து திருத்துவது, அவர்களோடு நேரம் செலவழிப்பது, அவர்களோடு இறைவேண்டல் செய்வது, அப்பத்தை பிற்பது, இப்படி தம்மையே அடையாளம் காண்பித்த உயிர்த்த ஆண்டவராக மாறுவது. இன்னொரு பக்கம் பேதுருவை போல எம்மாவுஸ் சீடர்களைப் போல ஒவ்வொரு நாளும் உயிர்த்த ஆண்டவரை வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் அறிவிப்பது, அவருக்காக துன்புறுவது, வர இருக்கின்ற மாட்சிக்காக எந்நாளும் காத்திருப்பது நம்பிக்கையோடு. இத்தகைய வாழ்க்கை முறைக்கு வாழ்வு தரும் இறை வார்த்தை உங்கள் அனைவரையும் இட்டு செல்லட்டும். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.